ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம வந்து எஸ் ஆர் நோ டைப் கொஷின்ஸ் ஹிந்தியில் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஒவ்வொரு டென்ஸ்லையும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வச்சு பார்க்கலாம். நீ வருகிறாய் அப்படின்னா எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு படிச்சிருக்கோம். தும் ஆ ரஹே ஹோ. இதே வந்து ஒரு பெண்ணை பார்த்து சொல்லும்போது தும் ஆ ரஹி ஹோ அப்படின்னு சொல்லணும்னு படிச்சிருக்கோம். அதவே தான் நம்ம வந்து கொஷினுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். முன்னாடி வந்து கியா அப்படின்ற வேர்டு மட்டும் போட்டோம்னா போதும். ஓகே, நீ வருகிறாய் அப்படின்னா தும் ஆ ரஹே ஹோ அல்லது தும் ஆ ரஹி ஹோ. நீ வருகிறாயா அப்படின்னா முன்னாடி ஒரு கியா போட்டோம்னா போதும். கியா தும் ஆ ரஹே ஹோ அல்லது கியா தும் ஆ ரஹி ஹோ. ஓகே, ஸோ எஸ் ஆர் நோ டைப் கொஷின்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழில் வந்து இந்த மாதிரி துணைக்கால் கண்டிப்பாக வரும். நீ வருகிறாயா, நீ போகிறாயா, எடுக்கிறாயா அப்படின்னு. ஸோ இதோட பதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஆமாம் அல்லது இல்லை, எஸ் ஆர் நோன்னு வரும். இல்லை எஸ் ஆர் நோவில் வந்து தொடங்கும். ஓகே, அதனால தான் இதை வந்து எஸ் ஆர் நோ டைப் கொஷின்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னும் WH கொஷின்ஸ், நெகட்டிவ் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கணும். முதல்ல நம்ம வந்து இதில் தரவாக இருந்தோம்னாலே WH கொஷின்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்கும். நீ வருகிறாய் தும் ஆ ரஹே ஹோ அல்லது ஆ ரஹி ஹோ. நீ வருகிறாயா, கியா தும் ஆ ரஹே ஹோ அல்லது கியா தும் ஆ ரஹி ஹோ. ஸோ இப்போ வந்து இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதவே டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஆர் யூ கம்மிங் அப்படின்னு கேட்போம். கேள்வியை ஃபுல்லாக ப்ராப்பராக கேட்கணும் அப்படின்னா. இதே வந்து கேஷுவலாக பேசும்போது கம்மிங் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா. அதாவது நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும், அந்த டோன் வச்சு அதை கொஷின் நம்ம புரிஞ்சுக்குவோம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் ஹிந்திலையும். தமிழோட கம்பேர் பண்ணோம்னா அது வராது. ஏன்னா தமிழில் வந்து எப்பவுமே கேள்வியில் வந்து நம்ம எப்பவுமே அந்த துணைக்கால் வச்சே நம்ம பேசுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து இதுவே வந்து நம்ம கேள்வியாகவும் கேட்கலாம். ஆனால் அந்த டோனில் தான் இருக்குது. தும் ஆ ரஹே ஹோ அப்படின்னு இழுத்தோம்னா அது வந்து கேள்வின்னு புரிஞ்சுக்கணும். ஆனால் வந்து ரொம்ப ஃபார்மலாக எழுதும்போது இந்த கியா அப்படின்ற சேர்த்தி தான் எழுதணும். இந்த கியா வந்து முன்னாடி பக்கம் தான் போடணும், நடுவில்லாம் போடக்கூடாது. நடுவில் போட்டோம் அப்படின்னா அதோட மீனிங் வந்து கம்ப்ளீட்டாகவே மாறிடும். ஏன்னா கியாவுக்கு வந்து வாட் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்கும், அந்த மீனிங் போயிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை கேள்வியாக கேட்கும்போது கியா தும் ஆ ரஹே ஹோ அல்லது கியா தும் ஆ ரஹி ஹோ. இதே வந்து கேஷுவலாக பேசும்போது பார்த்தோம் அப்படின்னாலே இந்த ஸ்டேட்மெண்ட்டை கியான்னு போடாமல் அந்த டோன்லேயே அதை கேள்வியாக மாற்றியும் கேட்பாங்க. தும் ஆ ரஹே ஹோ, தும் ஆ ரஹி ஹோ அப்படின்னு இழுத்தாங்கனாலே போதும். ஸோ பெரும்பாலும் எழுதும்போது கியா சேர்த்து தான் எழுதுவாங்க. இல்லை கொஷினாக எழுதும்போது கேஷுவலாக பார்த்தோம்னா இதை எழுதிட்டு கடைசியில் வந்து கொஷின் மார்க் மட்டும் போட்டுக்குவாங்க. ஓகே, அவள் போகிறாள் அப்படின்னா வ ஜா ரஹி ஹே, வ ஜா ரஹி ஹே. அவள் போகிறாளா அப்படின்னு கேட்குறக்கு கியா வ ஜா ரஹி ஹே, கியா வ ஜா ரஹி ஹே. முன்னாடி கியா மட்டும் சேர்த்துனோம்னா போதும். இல்லை இதுவே வந்துட்டு வ ஜா ரஹி ஹே அப்படின்னு இழுத்தோம்னா போதும். ஸோ பெரும்பாலும் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ கியா சேர்த்தியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு அது நல்லா ஞாபகம் இருக்கும். சீதா படிக்கிறாள் அப்படின்னா சீதா பட் ரஹி ஹே, சீதா பட் ரஹி ஹே. सीता படிக்கிறாளா, क्या सीता पढ़ रही है, क्या सीता पढ़ रही है. அவர் பேசுகிறார், वे बात कर रहे हैं, वे बात कर रहे हैं. அவர் பேசுகிறாரா, क्या वे बात कर रहे हैं, क्या वे बात कर रहे हैं. லதாவும் வாணியும் எடுக்கிறார்கள். லதா और வாணி ले रही हैं, லதா और வாணி ले रही हैं. ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே பெண்கள் அப்படின்றனால நான் ரஹின்னு கொடுத்துருக்கேன். இதே வந்துட்டு நம்ம இந்த இடத்துல ரஹே யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ளூரல் ஃபார்ம்ஸுக்கு மட்டும் அந்த கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவே நம்ம கொஷின்ஸோ இல்லை ஸ்டேட்மெண்ட்ஸோ நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். லதா और வாணி ले रही हैं. லதாவும் வாணியும் எடுக்கிறார்களா, क्या லதா और வாணி ले रही हैं. நாங்கள் பாடுகிறோம், हम गा रहे हैं, हम गा रहे हैं. நாங்கள் பாடுகிறோமா, क्या हम गा रहे हैं, क्या हम गा रहे हैं. அவர்கள் காத்திருக்கிறார்கள், वे इंतजार कर रहे हैं, वे इंतजार कर रहे हैं. அவர்கள் காத்திருக்கிறார்களா, क्या वे इंतजार कर रहे हैं, क्या वे इंतजार कर रहे हैं. அடுத்தது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ சில பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க ப்ரெசன்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அண்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் ரெண்டுமே தமிழில் ஒரே மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. நம்ம பேசும்போது நம்மளை ஐடென்டிஃபை பண்ணி தான் அதை பேசி ஆகணும். ஏன்னா தமிழில் வந்து நம்ம ரெண்டுமே ஒரே மாதிரி தான் சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் ப்ரெசன்ட்க்கும் நான் போகிறேன் தான், ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லேயும் நம்ம வந்து நான் போகிறேன் தான் சொல்வோம். ஆனால் ஹிந்திலையோ இங்கிலீஷ்லையோ பார்த்தோம்னா அது கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷில் வந்து நான் போகிறேன்னு ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லும்போது ஐ எம் கோயிங் அப்படின்னு சொல்லுவோம். இதே சிம்பிள் ப்ரெசென்ட்டில் சொல்லும்போது ஐ கோ அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அது வந்து ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ். அந்த ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோம்னா ஒன்று டெய்லி நடக்கிறதா இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள், வாரம் தவறாமல், மாதம் தவறாமல், ஏன் வருஷம் தவறாமல் கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சபரிமலைக்கு மாலை போடுறவங்க வருஷம் தவறாமல் போட்டாங்கன்னா அதுவும் ஒரு வகையில் ரெகுலர் ஆக்டிவிட்டி தான். அந்த இன்டர்வல்ஸ் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும். ஓகே, நான் போகிறேன் அப்படின்னா மே ஜாத்தா ஹூ. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் தினமும் போகிறேன் அப்படின்னா மே ரோஸ் ஜாத்தா ஹூ அப்படின்னு ஒரு ஆண் சொல்லணும். இதே ஒரு பெண் சொல்லும்போது மே ரோஸ் ஜாத்தி ஹூ அப்படின்னு சொல்லணும். டெய்லி அப்படின்னா ரோஸ். ஸோ ரோஜ் ஆக்சுவலாக ஜாதா எழுதுவோம், நான் சொல்லும்போது இந்த ஜெட் சவுண்டில் சொல்லுவோம். மே ரோஸ் ஜாத்தி ஹூ அப்படின்னு சொல்லணும். நான் போகிறேனா அப்படின்னா முன்னாடி கியா சேர்த்துனோம்னா போதும். கியா மே ஜாத்தா ஹூ அல்லது கியா மே ஜாத்தி ஹூ. ஸோ இது எல்லா ஃபார்ம்ஸுக்குமே நம்ம வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸுவே கொஷினாகவும் பேசலாம். மே ஜாத்தா ஹூ அப்படின்னு இழுத்தோம்னா அது கேள்வி. இருந்தாலும் கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா கியா சேர்த்தியே பேசுங்க. கியா வந்து முன்னாடி தான் போடணும். நீ வருகிறாய் அப்படின்னா தும் ஆத்தே ஹோ. இதை ஒரு பெண்ணை பார்த்து சொல்லும்போது தும் ஆத்தி ஹோ. நீ வருகிறாயா, கியா தும் ஆத்தே ஹோ அல்லது கியா தும் ஆத்தி ஹோ. நாங்கள் பாடுகிறோம், ஹம் காத்தே ஹேன். ஹம் காத்தே ஹேன். நாங்கள் பாடுகிறோமா, கியா ஹம் காத்தே ஹேன். கியா ஹம் காத்தே ஹேன். அவர்கள் காத்திருக்கிறார்கள், வே இந்தசார் கர்த்தே ஹேன். ஸோ அவங்க தான் டெய்லி நாங்கள் அவங்க கூட தான் சேர்ந்து போவோம், அவங்க முன்னாடியே வந்து எங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அது ரெகுலராக நடக்குது அப்படின்றப்போ நம்ம இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணோம். இதே வந்து இப்போ வந்து அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு யாரையாவது வந்துட்டு சீக்கிரம் வாங்க அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வே இந்தசார் கர் ரஹே ஹேன்னு சொல்லணும். அதாவது இப்போ மட்டுமே நடக்கிற நிகழ்வு, அதனால ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இது ரெகுலராகவே அவங்க வந்து ரெகுலராக எங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க அந்த மாதிரியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணோம். வே இந்தசார் கர்த்தே ஹேன். அவர்கள் காத்திருக்கிறார்களா, கியா வே இந்தசார் கர்த்தே ஹேன். கியா வே இந்தசார் கர்த்தே ஹேன். லதாவும் வாணியும் எடுக்கிறார்கள், லதா और வாணி लेती हैं. லதா और வாணி लेती हैं. லதாவும் வாணியும் எடுக்கிறார்களா, क्या लता और वाणी लेती हैं. क्या लता और वाणी लेती हैं. அவர் பேசுகிறார், वे बात करते हैं. वे बात करते हैं. அவர் பேசுகிறாரா, क्या वे बात करते हैं. क्या वे बात करते हैं. ஸோ டென்சஸில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறது தரவாக இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கியா போட்டோம்னா போதும், கேள்விக்கு ரெடி ஆயிரும். அவள் போகிறாள், वह जाती है. वह जाती है. அவள் போகிறாளா, क्या वह जाती है. क्या वह जाती है. सीता படிக்கிறாள், सीता पढ़ती है. सीता पढ़ती है. सीता படிக்கிறாளா, क्या सीता पढ़ती है. क्या सीता पढ़ती है. இப்போ வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸில் ஃப்ரேம் பண்ணலாம். நீ வந்தாய் அப்படின்னா என்னென்னு ஃப்ரேம் பண்ணுவோம், தும் ஆயே. இது ஒரு பெண்ணை பார்த்து நீ வந்தாயின்னு சொல்லும்போது தும் ஆயி அப்படின்னு சொல்லணும்னு படிச்சிருக்கோம். அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். முன்னாடி கியா மட்டும் சேர்த்துறோம். நீ வந்தாயா அப்படின்னா கியா தும் ஆயே அல்லது கியா தும் ஆயி. அவள் பார்த்தாள் அப்படின்னா உஸ்னே தேக்கா. உஸ்னே தேக்கா. அவள் பார்த்தாளா, क्या उसने देखा. क्या उसने देखा. सीता படித்தாள், सीता ने पढ़ा. सीता ने पढ़ा. सीता படித்தாளா, क्या सीता ने पढ़ा. क्या सीता ने पढ़ा. அவர் பேசினார், उन्होंने बात की. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத் வந்து ஃபெமினைன், அதனால வந்துட்டு நம்ம கியான்னு சொல்லாமல் கீ அப்படின்னு சொல்கிறோம். கியான்னு சொன்னோம்னாலும் பிரச்சனை கிடையாது. உன்ஹோனே பாத் கியான்னு சொல்லலாம், உன்ஹோனே பாத் கீ அப்படின்னு சொல்லலாம். அவர் பேசினாரா, क्या उन्होंने बात की. क्या उन्होंने बात की. லதாவும் வாணியும் எடுத்தார்கள், லதா और வாணி ने लिया. லதா और வாணி ने लिया. லதாவும் வாணியும் எடுத்தார்களா, क्या लता और वाणी ने लिया. क्या लता और वाणी ने लिया. நாங்கள் பாடினோம், हमने गाया. हमने गाया. நாங்கள் பாடினோமா, क्या हमने गाया. क्या हमने गाया. அவர்கள் காத்திருந்தார்கள். அவர்கள் காத்திருந்தார்கள். उन्होंने इंतजार किया. उन्होंने इंतजार किया.
ஸோ இந்த இடத்துல ஒரு டவுட் வரும், நம்ம வந்து எதை யாரைன்னு கம்பேர் பண்ணால் இந்த இடத்துல மேட்சே ஆகலையே, எதை காத்திருந்தார்கள் யாரை காத்திருந்தார்கள்னு வராதே அப்படின்னா சில இடங்கள்லாம் வந்து எக்ஸப்ஷன்ஸ் தான், நம்ம வந்து அதை ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஓகே, ஸோ சிலதெல்லாம் வந்து மேட்சே ஆகாது, அந்த எதை யாரைன்னு கம்பேர் பண்ணி நம்ம போடணும்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா, சிலதெல்லாம் வந்து மேட்ச் ஆகாது. பட் இருந்தாலும் அந்த பேச்சு வழக்கில் அதை ஞாபகம் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அவர்கள் காத்திருந்தார்களா, क्या उन्होंने इंतज़ार किया, क्या उन्होंने इंतज़ार किया. அடுத்தது ஃபியூச்சர் டென்ஸ். நீ வருவாய், தும் ஆவோகே, தும் ஆவோகே. இதே ஒரு பெண்ணை பார்த்து சொல்லும்போது தும் ஆவோகி அப்படின்னு சொல்லணும், தும் ஆவோகி அப்படின்னு சொல்லணும். நீ வருவாயா முன்னாடி கியா மட்டும் போட்டோம்னா போதும். क्या तुम आओगे, क्या तुम आओगे. அவன் பார்ப்பான், वह देखेगा, वह देखेगा. அவன் பார்ப்பானா, क्या वह देखेगा, क्या वह देखेगा. सीता படிப்பாள், सीता पढ़ेगी, सीता पढ़ेगी. सीता படிப்பாளா, क्या सीता पढ़ेगी, क्या सीता पढ़ेगी. அவர் பேசுவார், वे बात करेंगे, वे बात करेंगे. அவர் பேசுவாரா, क्या वे बात करेंगे, क्या वे बात करेंगे. லதாவும் வாணியும் எடுப்பார்கள், லதா और வாணி लेंगे அல்லது லேங்கி அப்படின்னு கூட சொல்லலாம். லதா और வாணி லேங்கேன்னு சொல்லலாம், லேங்கின்னு சொல்லலாம். லதாவும் வாணியும் எடுப்பார்களா, क्या लता और वाणी लेंगे, क्या लता और वाणी लेंगे. நாங்கள் பாடுவோம், हम गाएंगे, हम गाएंगे. இது வந்து ஜி சவுண்டு. நாங்கள் பாடுவோமா, क्या हम गाएंगे, क्या हम गाएंगे. அடுத்தது அவர்கள் காத்திருப்பார்கள், அவர்கள் காத்திருப்பார்கள். வே இந்தசார் கரேங்கே, வே இந்தசார் கரேங்கே. இல்லை அப்படின்னா வே லோக் அப்படின்னு சொல்லலாம், வ லோகுன்னு கூட சொல்லலாம். அவர்களுக்கு வந்து வே சொல்லலாம், வே லோக் சொல்லலாம், வ லோக் அப்படின்னும் சொல்லலாம். அவர்கள் காத்திருப்பார்களா, क्या वे इंतज़ार करेंगे, क्या वे इंतज़ार करेंगे. ஸோ எஸ் ஆர் நோ டைப் கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம டென்சஸில் அந்த சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறது நல்லா தரோவாக இருந்தோம்னா முன்னாடி கியா போட்டோம்னா போதும், அதுதான் நம்மளோட எஸ் ஆர் நோ டைப் கொஷின்ஸ். ஓகே, இப்போ இதிலே வந்து அந்த டோன் வச்சு பேசும்போது கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் வரும், அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போது நான் சொன்னேனா அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், நான் சொன்னேன் அப்படின்னா मैंने कहा அப்படின்னு ஃப்ரேம் பண்ணுவோம். நான் சொன்னேனா அப்படின்னா क्या मैंने कहा, முன்னாடி பக்கம் क्या மட்டும் போட்டால் போதும்னு இப்போ தான் நம்ம பார்த்தோம், அதை யூஸ் பண்ணுறோம். क्या मैंने कहा. இதே வந்துட்டு நம்ம டோன் வச்சு பேசும்போது சொல்லுவோம் இல்லைங்களா, நானா சொன்னேன் அவளா போனா, பாருங்கள் அந்த டோன் மாறுது. அதாவது இங்கே இருக்கிற துணைக்கால இந்த பக்கம் கொண்டு வருவோம். நான் சொன்னேனா அப்படிங்கிறத நானா சொன்னேன் அப்படின்ற மாதிரி பேசுறது. இந்த மாதிரி வரும்போதும் நம்ம தமிழில் தான் வந்து மாறுமே தவிர ஹிந்தியில் வந்து எந்த சேஞ்சஸும் வராது, அப்படியே தான். ஆனால் டோன் வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் காட்டணும். இப்போ நான் சொன்னேன்னா அப்படின்னா क्या मैंने कहा, அவ்வளோதான். நானா சொன்னேன் பாருங்கள் அந்த டோன் மாறுது, அதே டோனில் தான் நம்ம ஹிந்திலையும் பேசணும். क्या मैंने कहा, क्या मैंने कहा. கொஞ்சம் ஷாக் ஆகி நம்ம பேசுகிற மாதிரி. நித்யாவா பேசுகிறாள், நித்யாவா பேசுகிறாள். இப்போ வந்து நித்யான்றவங்க வந்து பேசவே மாட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த பொண்ணு எப்பவுமே அமைதியாகவே இருப்பாங்க. திடீர்னு அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா நித்யாவா பேசுகிறா, அதிசயமாக இருக்குது நம்ம கேட்போம்ல, அந்த மாதிரி தான் இது. क्या நித்யா போல் ரஹி ஹே, क्या நித்யா போல் ரஹி ஹே. நீயா போகிறாய், நீயா போகிறாய். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீ போகிறாயா அப்படின்னா क्या तुम जा रहे हो ஃப்ளாட்டாக கேட்கணும். இதே வந்துட்டு நீயா போகிற, நம்பவே முடியல, நீ எப்பவுமே போக மாட்டியாங்க, அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, நீயா போகிறாய் அப்படின்னா क्या तुम जा रहे हो. இல்லை அப்படின்னா ஒரு பெண்ணை பார்த்து சொல்லும்போது क्या तुम जा रही हो, அந்த மாதிரி. ஓகே, அடுத்தது அவள் போனாலா இல்லையா. ஓகே, போனாலா இல்லையா. ஸோ இந்த இல்லையா அப்படின்னு வரும்போது நம்ம யா நெஹி அப்படின்றத சேர்த்திக்கணும். இங்கிலீஷில் வந்து ஆர் நாட் அப்படின்றத சேர்த்து ஃப்ரேம் பண்ணி பேசுவோம் இல்லைங்களா, அதே தான் ஹிந்தியில் வந்துட்டு யா நெஹி. ஸோ யா அப்படின்னா வந்து ஆர், ஓஆர், அந்த ஆர் தான் வந்து யா. நெஹி வந்து நாட்டை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அவள் போனாலா அப்படின்னா கியா வ கயி அப்படின்னு சொல்லுவோம். இல்லையா அப்படிக்கு வந்து யா நெஹின்னு மட்டும் சேர்த்திக்கிட்டா போதும். கியா வ கயி யா நெஹி.
டிட் ஷி கோ ஆர் நாட், அதாவது ராதா சாப்பிடுவாளா இல்லையா, அதாவது சாப்பிடுவாளா மாட்டாளா அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. கியா ராதா காயேகி யா நஹி, சாப்பிடுவாளா மாட்டாளா. ஸோ ராதா சாப்பிடுவாளான்னு என்ன, கியா ராதா காயேகி அப்படின்னும். ஸோ இல்லையாக்கு வந்து யா நஹி மட்டும் சேர்த்துக்கிட்டோம்னா போதும். இது வந்து எண்டில் தான் சேர்த்தணும். கியா ராதா காயேகி யா நஹி. நான் உன் நண்பனா இல்லையா, நான் உன் நண்பனா இல்லையா. क्या मैं तुम्हारा दोस्त हूँ या नहीं, क्या मैं तुम्हारा दोस्त हूँ या नहीं. இதே வந்துட்டு நான் உன் தோழியா அப்படின்ற மாதிரி கேட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் உன் தோழியா இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா क्या मैं तुम्हारी, இந்த இடத்துல ரீ சவுண்ட் மாற்றிடணும். क्या मैं तुम्हारी सहेली हूँ, सहेली. ஓகே, ஸோ தோழிக்கு வந்து सहेली. क्या मैं तुम्हारी सहेली हूँ या नहीं. அடுத்தது, உனக்கு பைத்தியமா என்ன, உனக்கு பைத்தியமா என்ன. இந்த ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த எண்ணெய் வந்து கம்ப்ளீட்டாகவே வேறு. இது வந்து நம்ம ஆர் வாட் அப்படின்னு இங்கிலீஷில் நம்ம ஃப்ரேம் பண்ணி பேசுவோம் இல்லைங்களா. உனக்கு பைத்தியமா என்ன, ஐ யூ மேட் வாட் அப்படி கேட்போம் இல்லைங்களா, அந்த ஃபார்ம் இது. ஓகே, தும் பாகல் ஹோ கியா, தும் பாகல் ஹோ கியா. ஸோ பாகல் அப்படின்னா வந்து பைத்தியம். ஸோ நம்ம யாராவது வந்துட்டு ஏதாவது இன்சேன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு தான் நம்ம திட்டுவோம் இல்லைங்களா, உனக்கு என்ன பைத்தியமா இப்படி பிஹேவ் பண்ணுற, அந்த மாதிரி கேட்குறது. தும் பாகல் ஹோ கியா, தும் பாகல் ஹோ கியா. இந்த இடத்துல முன்னாடி வந்துட்டு நம்ம கியா போட்டு பெரும்பாலும் பேச மாட்டோம், எண்டில் போட்டு தான் அந்த டோன் வந்து ஃபினிஷ் பண்ணுவோம் அந்த மாடுலேஷனுக்காக. அவள் என்ன நமக்கு அடிமையா, அவள் என்ன நம்மளுக்கு அடிமையா. வ ஹமாரி குலாம் ஹே கியா, வ ஹமாரி குலாம் ஹே கியா. ஸோ நம்ம யாராவது வந்துட்டு ஒருத்தங்க இல் ட்ரீட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் ஒருத்தங்களை, அப்போ நம்ம திட்டுவோம்ல, அவன் என்ன நம்மளுக்கு அடிமை, நீ எப்போத்தாலும் அவ்வளோவே வேலை வாங்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம திட்டுற மாதிரி ஒரு டோன். வ ஹமாரி குலாம் ஹே கியா. ஸோ குலாப் அப்படின்னா வந்து ரோஸ். ஓகே, குலாப் இப்பு சவுண்ட் வந்துச்சுன்னா அது ரோஸ், குலாம் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து ஸ்லேவ் அப்படின்னு அர்த்தம். உனக்கு பசிக்குதா என்ன, உனக்கு பசிக்குதா என்ன. ஸோ உனக்கு பசிக்குதா அப்படின்னா क्या तुम्हें भूख लगी है. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கேவை இந்த பக்கம் கொண்டு வருவோம். இதே இந்த என்ன அப்படின்றது வந்துடுச்சுன்னா கேவை எண்டில் போடுறோம். तुम्हें भूख लगी है क्या, तुम्हें भूख लगी है क्या. ஸோ இன்னொன்று வந்து இந்த கே நடுவில் போட்டு பேசுகிறது இருக்குது, அது WH ஃபார்ம்ஸ். அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக பார்க்கலாம். ஓகே, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேசிக் எஸ் ஆர் நோ டைப் கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம சென்டென்ஸில் முன்னாடி கே போட்டோம்னா போதும். இதே வந்து ஆர் நாட் ஃபார்ம்ஸ் வரும்போது யா நெஹி அப்படிங்கிறத போட்டோம்னா போதும். ஓகே, நீ வர்றையா இல்லையா, நீ போகிறையா இல்லையா, அந்த மாதிரியெல்லாம். ஓகே, இதே வந்துட்டு என்ன அந்த மாதிரியெல்லாம் வரும்போது அதுக்கு வந்து கே வந்து எண்டில் போட்டு பேசுவோம். ஸோ இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். மீட் யூ in the next video. Until then, thank you. Bye bye.